ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக் ஐட்டம். பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர் கூட வச்சுக்கலாம். அந்த ஸ்நாக்கே நம்ம சாப்பிட்டோம்னா வயிறு ஃபில் ஆகிடும். இது என்னென்னா, நம்ம அரிசி மாவில் செய்வோங்க. அதையே நான் இன்றைக்கி ராகி மாவில் செஞ்சுருக்கேங்க. பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் பச்சை மிளகா ஒரு 3-4 பச்சை மிளகாவை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இந்த சாப் பண்ணி வச்ச பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம், ஒரு 4 பச்சை மிளகா. இப்போ நல்லா இதை வதக்கிக்கிட்டு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டுங்க. இப்போ ராகி மாவு 1 கப்பு அப்படின்னா 1 கப்பு தண்ணி, அது மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். நான் அந்த மெஷர்மெண்ட்டில் 1 கப் ராகி மாவுக்கு அதே அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டுன்னு உப்பும் போட்டுடலாங்க. அதில் இது நம்ம அரிசி மாவில் பண்ணுவோம், நீர் உருண்டைன்னு சொல்லுவோம், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். உப்பு போட்டாச்சுங்க. அதே நீர் உருண்டையை தான் நான் ராகி மாவில் செஞ்சுருக்கேன். ஆனால் டேஸ்ட்டெல்லாம் நல்லா இருக்குது, பக்காவாக இருக்குது, சாப்பிடலாம். நம்ம எப்படி அந்த அரிசி மாவில் செய்கிற நீர் உருண்டை சாப்பிட்றோமோ அதே மாதிரி தாங்க இருக்குது. இது சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், ராகி மாவு கொட்டி நல்லா கிளறிக்க வேண்டியதான். அரிசி மாவில் இதே மாதிரி தான் கொட்டி கிளறுவோம், அதே மாதிரியே ராகி மாவு கொட்டி நல்லா கிளறிக்கலாம். இதில் தேங்காய் மூடி 1 மூடி போட்டுக்கலாம். தேங்காய் 1 மூடி திருவியோ இல்லது பத்தியாக எடுத்து மிக்சியில் அடித்தோ போட்டுக்கலாம், 1 மூடி போட்டுக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை இதுவும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு, உப்பு தண்ணியிலே போட்டாச்சு இல்லைங்களா, கரைஞ்சிரும். நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா உருண்டையாகவோ இல்லை உங்களுக்கு என்ன ஷேப்பு பிடிக்குதோ, கொழுக்கட்டையாக பிடிக்கணுன்னா கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கலாம், இல்லை பாலாக பிடிக்கணுன்னா பாலாக பிடிச்சிக்கலாம். பிடிச்சி இட்லி பானையில் வச்சு அப்படியே வேக வச்சிடணுங்க. ஒரு 10 மினிட்ஸு வேக வச்சிடணும். இப்போ இந்த தண்ணியில் நம்ம கிளறும் போதே பாதி வெந்துடும். திரும்பி 10 மினிட்ஸ் இட்லி பானையில் வச்சு வேக வைக்கும்போது இன்னும் நல்லா வெந்துருங்க. நல்லா சாப்பிடும்போது சூடாக சாப்பிட்டாலும் அருமையாக இருக்குது, ஆறி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்குது. பொதுவாகவே இந்த கொழுக்கட்டையெல்லாம் பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப நல்லாவும் ஹெல்த்தியாகவும் ஆகிடுது இல்லைங்களா. நம்ம அரிசி சேர்த்துக்க வேண்டாம் அப்படின்னா இது மாதிரி ராகி சேர்த்துட்டு செஞ்சுக்கலாம். கொழுக்கட்டை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேணாலும் செஞ்சுக்கலாம், இல்லை டின்னருக்கு வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிட்னாலும் செஞ்சுக்கலாம். இப்போ தேங்காய் தாங்க நான் போடுறேன். தேங்காய் போட்டுட்டு நல்லா கொத்தமல்லி அரிஞ்சு வச்சுருக்கிறேன். கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்க வேண்டியதாங்க. பாருங்கள், எல்லாமே போட்டாச்சு. போட்டுட்டு கொஞ்சம் ஆஃப் பண்ணிடலாம். அதோட ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறட்டும், இல்லைன்னா சுட சுட நமக்கு பிசைய முடியாது. கொஞ்சம் ஆறட்டும்னு வச்சுட்டு எடுத்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். கை பொறுக்கிற அளவுக்கான ஒன்றே பிசைஞ்சிக்கலாம். நானும் கொஞ்சம் பிடிக்கும்போது கொஞ்சம் சூடாக தான் பிடிச்சேன். ஆற வச்சு பிடிச்சா கூட நல்லா ஈஸியாக இருக்கும், ஒன்றும் கஷ்டமே இல்லை. ஈஸியான ஒரு டிஃபனு, ஹெல்த்தியான ஒரு டிஃபனு. நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம், நம் சுவை நம் கையில். இட்லி பானையில் தண்ணி ஊற்றி இந்த இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு நம்ம அப்படியே பாலாக பிடிச்சி வச்சுக்கலாங்க. அவ்வளோதான் வந்துச்சு. 2 தட்டுக்கு தான் வந்துச்சு. 1 கப்பு போட்டேன் நான். நல்லா ஒரு 17-18 உருண்டை வந்துச்சு தாராளமாக. நாங்கள் 3 பேர் சாப்பிட்டோம். இதை நல்லா இருந்துச்சு, அதனால தான் சரி போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமா நான் வீடியோ போடுறது. ரொம்ப நல்லா இருக்குதுங்க, செஞ்சு பாருங்கள். அதுவும் இந்த சுகர் பேஷண்ட்லாம் இப்போ அரிசியில் சாப்பிடக்கூடாதுன்னு சாப்பிட்றதே இல்லை இல்லைங்களா. அவங்களுக்கு இது மாதிரி கொழுக்கட்டை பிடிக்கும்னா ராகியில் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ பிசைஞ்சிட்டேன் கொஞ்சம் ஓரளவு. அப்படியே பிடிச்சி வைக்க வேண்டியதாங்க. கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா பிடிச்சி வச்சிடலாம். இது எல்லாருமே சாப்பிட்லாம் இல்லைங்களா.
சின்ன பசங்கள்லேருந்து சுகர் பேஷண்ட் இருந்தால் கூட அவங்களும் சாப்பிடலாம். இந்த மாதிரி ராகியில் கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிடலாம். நம்ம சாதாரணமாக செய்கிறது கூட கம்மங் கொழுக்கட்டை, ராகி கொழுக்கட்டைலாம் செய்வோம், ஸ்வீட் போட்டு செய்வோம். இது தாளித்து இது மாதிரி செய்யும்போது இந்த நம்ம அரிசி மாவில் செய்கிற நீர் உருண்டை மாதிரியே இருக்கும். நீர் உருண்டைன்னு சொல்லுவாங்க. அது கொழுக்கட்டை வெரைட்டி தான். ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சுட்டு சாப்பிடலாம். உங்களுக்கு தேவைன்னா சட்னி அரைச்சிக்கலாம். தேங்காய் சட்னி ருசியாக இருக்கும். நான் எதுவுமே செய்யாமல் தான் சாப்பிட்டோம் நாங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுவே. உங்களுக்கு இந்த ராகி நீர் உருண்டை வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா குரோலி கிச்சன் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, எல்லாம் காலி. இப்போ எடுத்து வைக்க வேண்டியதுதான். கொஞ்சம் நேரம் அதை பிடிக்கிறதுக்கு தான் டைமு. தாளித்து வதக்கிறதுக்கு கூட சீக்கிரமாக ஆகிடும். நம்ம உருண்டையோ இல்லை கொழுக்கட்டையோ பிடிச்சி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக விட்டுறணும். வேக விட்டு எடுத்து சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவே இருக்குது. ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் தான் இது. வாழ்க வளமுடன். நன்றி. எல்லாமே எடுத்தாச்சுங்க, அவ்வளோதாங்க.